வணக்கம் நண்பர்களே, எஸ்எஸ்எல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் வை ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் ஜீசஸ் த சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, அதாவது சூப்பர் நேச்சுரல்னால் தமிழ் பதத்தில் அபரிமிதமான என்ன சொல்கிறது, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு சொல்லலாம். பட்டு சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லும்போது அர்த்தம் வந்து பெரிய அபரிமிதமான இயற்கை சுபாவம் அப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் இயற்கைக்கு அப்பாற்பட்டன்னு சொல்லிட்டோம்னா அது இயற்கையை தாண்டி போயிடும். அப்புறம் அது வந்து இதுவாக இருக்காது, அவ்வளோ அர்த்தமாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு அதிகப்படியான இயற்கை சுபாவம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் இயற்கையில் அதிகமான இயற்கை அப்படிங்கிற மாதிரி சூப்பர் நேச்சுரல் பிஹேவியர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஹவ் ஜீசஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல். நான் பார்த்தேன், நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் யூ ஆர் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா. ஸோ சந்தோஷம். பட் ஐ வாஸ் தேர். ஈ சேயிங் அபவுட் யூ ஆர் சூப்பர் நேச்சுரல். ஓகே, சந்தோஷம், நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். பட் த இஷ்யூ இஸ் சூப்பர் நேச்சுரலுங்கிறது ஒரு சூழல், இட்ஸ் எ சர்க்கம்ஸ்டன்ஸ். அப்படி தானே அர்த்தப்படுறது. இந்த நபர் வந்து சூப்பர் நேச்சுரல், ஸோ அப்படி தானே பொருள்படுது. ஸோ பாஸ்டர் சூப்பர் நேச்சுரல். பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அடிமையும் அப்படி தான். நாங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது கொஞ்சம் பிரதர்ஸ் ஒன்றா இருக்கும்போது கிண்டல் பண்ணுவாங்க, பற்றியா அவர்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாருப்பா. ஸோ இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ ஃபார் மீ டு ஹேப்பன். பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். ஸோ சூப்பர் நேச்சுரல் இஷ்யூ. இப்போ நான் எப்பயுமே வந்து வாட் வி ஆர் சீயிங், நம்ம வந்து கூடாரம், நம்மளுடைய ஆண்டவரின் திவ்ய பிரசன்னம், அந்த அது மாதிரியான காரியங்களை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லா பேச்சுமே எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துட்டு போட்டோம். அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்குள்ளே ஒரு ரிலேட்டிவிட்டி எப்பயுமே இருக்கணும். நான் எந்த பேச்சு பேசினாலும் அதில் கூடாரத்தின் காரியத்தை நான் சொல்லிவிடுவேன். இது வந்து விரிக்கப்பட்ட கூடாரம், இங்கே வந்து இது வந்து வேறு பிரிக்கப்பட்டு வந்த ஆபிரகாமின் கூடாரம்னு நான் புக் மார்க் பண்ணிவிடுவேன். அதாவது எந்த பேச்சுலையும் அது இல்லாமல் இருக்காது. ஸோ என் பேச்சில் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணுறோன்னா இன்றைக்கி இந்த பகுதியை நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் அடுத்த பகுதிக்கு நீங்கள் அடுத்த வாரம். பட் இதில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கனெக்டிவிட்டி இதுவாகிடும், ரிலேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வேதத்தை திறந்தால் நீங்களே அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம், நீங்கள் படித்து வரலாம். ஆனால் காரியம் என்னன்னு கேளுங்கோ, எல்லா வாரமும் எல்லா பகுதியிலையுமே நான் இதைத்தான் சொல்ல போகிறேன், நான் கூடாரத்தை தான் சொல்ல போகிறேன், நான் ஏசப்பாவை தான் சொல்ல போகிறேன். அதனால தான் நம்ம வந்து வை ஜீசஸ்ன்னு டாபிக் வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன உனக்கே ஒரு சந்தேகமா வை ஜீசஸ் அப்படின்னு? இது அப்படி இல்லை. ஏன் நம்ம வந்து வெளியில் இருக்கோம், வை ஜீசஸ்ன்னு கேட்குற அளவுக்கு ஏன் இருக்கோம்? இட்ஸ் நாட் அபவுட் தட். வை யூ அப்படி அது அந்த கேள்வி தானோ தவிர இது இட்ஸ் நாட் அபவுட் ஜீசஸ். வை மீ அப்படிங்கிற மாதிரி கேள்வி இது. இட்ஸ் நான் ஐ டோன்ட் டூ திஸ். நான் எப்பயும் அதை பற்றி யோசிச்சதில்லை. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு நான் தெய்வீகமாக இல்லை அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ கேளுங்கோ, இப்போ நம்ம தொடர்கிறோம். நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஹை ஹாலிடேஸில் இருக்கோம். ஜூவிஷ் ட்ரெடிஷனில் இது வந்து பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்தங்களில் இருக்கோம், நம்ம பாசோவரில் இருக்கோம். ஸோ இப்போ ஆரம்பிச்சிருத்து, விளக்கு ஏற்றப்பட்டது, சந்தோஷம். இப்போ நம்ம வந்து இது 50வது நாள்
என்ன சொல்கிறது, நான் வாரங்களின் பண்டிகை அப்படின்னு சொல்லப்படுகிற 50வது நாள் அப்போ நாம் வந்து இதை முடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த வாரங்களின் பண்டிகை வந்து பெந்தேகோஸ்தே நாளின் அடையாளமாக இருக்கிறது. அதாவது வாரங்கள்னாலே பெந்தேகோஸ்தே நாள் தான். பெந்தேகோஸ்தேங்கிறது 50வது நாள் அப்படிங்கிறது காரியம். ஸோ இப்போ நாம் இத்தனை நாள் காத்திருந்தோம், எருசலேமுக்கு வந்தோமா 50 நாள் காத்திருந்தோம். அது ஒரு சம்பிரதாயம், சடங்கு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மாதம் வருதாண்ணா, 1.5 மாதத்துக்கு மேலே வருதாண்ணா. ஸோ வருடத்தில் 1.5 மாதத்தை நாம் எருசலேமுக்கு கொடுத்தோம். யாரால் முடியும்? 1.5 மாதம் யார் கொடுப்பாங்க? லாஸ் ஆஃப் பே தானே இருக்கலாம். நீங்கள் வந்து அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். எந்த பண்டிகை நம்ம வந்து முக்கியம், எதுக்கு நாம் போயிட்டு வரலாம் அப்படிலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அந்த ஏன்னா நீங்கள் வந்து 7 நாள் பஸ்கா, 7 நாளை நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் காரியங்கள் இருக்கிறது, தொடர்கிறது. ஸோ பாவ நிவாரண நாள் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 50வது நாள் முடியும். சரி, இப்போ நம்ம வருவோம். இதில் வந்து நம்ம காத்திருந்ததின் காரியம் என்ன பார்க்கணும். இயேசு சொல்லியிருக்கிறார், இதுமாரி நான் தந்தையிடத்தில் கேட்டுக்கொள்வேன், அவர் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை சொல்லிட்டு போனார் தன்னுடைய சீஷர்களிடத்தில். அதில் ஒரு பிரதான சீஷனாக பேதுருவை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் போங்கோ, நீங்கள் கவனமாக இருங்கோ. இட்ஸ் நாட் அபவுட் எ மூமெண்ட்னால் அதுக்கு வந்து ஒரு ஃபாலோவர் இருக்க மாட்டான், ஒரு அடுத்தபடியானவன் ஒருத்தர் இருக்க மாட்டான். ஸோ ஆண்டவர் தாம் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு அடுத்து இறப்பான்னு சொல்லிட்டு தான் போனார். ஸோ அப்போ அது ஒரு மூமெண்ட்டாக இல்லாமல் அது ஒரு கண்டினியூடு இஷ்யூவாக, இது தொடர்கிற காரியமாக, தொடர்ந்து வருகிற பாரம்பரியமாக வருது. அது நாங்கள் இப்போ நம்ம கிறிஸ்தவம்னு கொண்டு வந்திருக்கோம். சந்தோஷம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்குறோம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பாவுக்கு, ஏசப்பாவுடைய இந்த அப்போஸ்தல ஒரு தலைமைக்கு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். 12 அப்போஸ்தலர்களும் இதுவாக இருந்திருக்காங்க, அவைலபிளாக இருந்திருக்காங்க. அதில் பிரதானமாக பேதுருவும் இருந்திருக்காரு. அவரும் தன் காலம் வரைக்கும் இதை காப்பாற்றி இந்த மார்க்க தலைவனாக இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, மார்க்க தலைவனாக ஏசப்பா மார்க்கத்தின் வழிவகு சொல்கிறது அடுத்து சக்ஸஸர் அப்படி சொல்கிறாங்களா, மார்க்கத்தின் சக்ஸஸராக இருக்கார், பேதுரு இருக்கிறார். சரி, சந்தோஷம். இப்போ நம்ம வந்து பேதுருவை பற்றின இது இல்லை, நாம் இதுக்கு என்ன கணக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கணும். பேதுரு வல்லமையை பெற்றுக்கொண்டார், சத்திய ஆவியின் உதவியை பெற்றுக்கொண்டார். நாம் பெற்றோமா? சரி, சந்தோஷம். அது வந்து எருசலேம் நகரத்தின் அடையாளமாக இருக்கிறது. சரி, நம்ம உங்களுக்குள்ளே எருசலேம் இருக்குதா? நீங்கள் எருசலேமில் காத்திருந்தீங்களா? சரி, எருசலேம்ங்கிறது உங்களுடைய ஸ்தானம், உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு நன்மையின் பகுதி அப்படிங்கிறத பார்க்கணும். எருசலேம் யாருக்கு அடையாளம்? தந்தை மகன்கிற அந்த அடையாளத்துக்கு அடையாளம். ஸோ நான் வந்து இது பேசியிருக்கேன். இப்போ வந்து இயேசுவை கொஸ்டின் பண்ணுறாங்க. கொஸ்டின் பண்ணும்போது நான் இந்த மாதிரி நாங்கள் ஆபிரகாம் தனியாக வந்தான், அவன் வந்து சாராளோட வந்தான், அவன் வந்து ஒரு குடும்பஸ்தன், நாங்கள்லாம் அப்படி இருக்கிறோம், நாங்கள் சம்பிரதாயத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குது, நாங்கள் ஆசாரிய இது முறைமையை கடைபிடிக்கிறோம், நாங்கள் இப்போ யூதர்கள் எனப்படுகிறோம், இது யூத ஆலயம், இதை நாங்கள் காப்பாற்றுறோம், இது ஆபிரகாமின் மார்க்கம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. சரி, இப்போ நமக்கு வந்து பேதுரு வந்துட்டார், இது வந்து அப்புறம் பவுல் அடிகளார் வருகிறார், இப்படி இது வந்து கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்துவின் மார்க்கம் அப்படின்னு வந்துடும். இல்லை, இது இப்படி இல்லை. நீங்கள் வந்து கிறிஸ்துவக்கிட்டே இந்த கேள்வி வரும்பொழுது, தந்தையின் மகன் ஒரு குடும்பஸ்தான் இல்லையா? சிலுவையில் நான் வந்து என் மனவாட்டிக்கான
உரிமை தொகையை கொடுக்கலையா? பார்த்தீங்களா, இப்போ ட்ரெண்டிங்கில் உரிமை தொகைன்னு வந்துடுது. பிரைட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதாவது மணவாட்டிக்கு கொடுக்கக்கூடிய தொகை, ஒரு ஒரு இது செலுத்த வேண்டிய ஒரு கணக்கு. ஸோ அப்போ நீங்கள் மணவாட்டிக்கு இதை செலுத்தணும். ஸோ சபை வந்து உங்களுக்கு மணவாட்டினா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புத்தி உள்ள மணவாட்டிகளாக இருக்க வேண்டும். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து நெருப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருந்து மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். ஸோ இப்போ இதில் என்ன காரியம்? ஏன்னா இவங்க மணவாளனின் மனதை கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அவர் வருவார். அவர் வரும்பொழுது அது இரவாகவும் இருக்கலாம், விடியலாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இதுவாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அது இரவு நேரமாக இருந்ததுன்னா நமக்கு வெளிச்சம் தேவைப்படும். அதுக்காக எண்ணெய் நெருப்பெல்லாம் தேவைப்படும்னு சொல்லி நீங்கள் பாத்திரமா வச்சுக்கணும். இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கனெக்டிவிட்டி. அவரோட சுபாவம் இது. நாம் அதுக்கு தயாராக இருக்கோம். இப்படி தான். ஸோ இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம். அதனால் அவன் மனசு நம்மள்கிட்ட வந்துடுதா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. உங்கள் மனசு சரியாக இருக்கிறதுனால தான் இதுதான் சுபாவம், நாம் இதுக்கு தயாராக இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வருகிறது. ஸோ உங்ககிட்ட விழிப்புணர்வு இருக்குது. அதனால் மணவாளன் இரவு நேரத்தில் வரார் அப்படிங்கிறது காரியமா? இல்லை, மணவாளன் அவரோட நேரத்தில் வர்றார். ஆனால் உங்கள் விழிப்புணர்வு எப்பயும் இருக்கணும். ஆமாம். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ செவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த நேலையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சரி, இப்போ நான் வந்து காத்திருக்கிறேன், வருகிறேன். ஆனால் என்னன்னு கேளுங்கோ, அவர் 50ஆவது நாளில் தான் வருவாரா? இல்லை. அடிமைக்கு இன்றைய காலையில் ஒரு வல்லமை, ஒரு தெய்வ தரிசனம் கிடைச்சது. சரி, சந்தோஷம். பட் இட் இஸ் ஆஃப் த ஜெருசலம். எருசலேமின் அடையாளத்தை இது வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எருசலேமின் அறிக்கை அப்படின்னு பார்க்குறோம். சந்தோஷம். யாரோ அறிக்கை பண்ணாங்கோ, நீங்கள் வல்லமை பெற்றீங்க? இல்லை, ஒரு புத்தி உள்ள மனவாட்டியாக நான் எரிந்து கொண்டு இருந்தேன். அதனால் வல்லமை சேர்ந்தது. சரி, சந்தோஷம் இருக்கட்டும். நீங்கள் புத்திசாலி தான், அறிக்கையும் புத்திசாலி தான். ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்கணும். என்ன யோசித்து பார்க்கணும்? இது எருசலேமோட கட்டுப்பாட்டில் இருக்குது, பரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் இதை வந்து ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இதில் ஐடியாவே இல்லைப்பா. ஐ நெவர் ஹாவ் அ ஐடியா ஆஃப் திஸ். ஐ டோன்ட் ஹாவ் அன் ஐடியா ஆஃப் திஸ் பிகாஸ் இட் இஸ் ஆஃப் த ஹெவன். இட் இஸ் ஆஃப் த ஹெவன்லி ஜெருசலேம். அது எருசலேம் தனக்குள்ளே கட்டுப்பாடு வச்சுட்டு இருக்கிறது, தந்தை மகனாக இருக்கிறது, அது ஒற்றுமையில் இருக்கிறது. ஸோ அப்போ பரத்துலேருந்து ஏதாவது ஒன்று வரணும்னா அது ஆண்டவரால் தான் முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆண்டவரின் திருசுத்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்தோஷம், வல்லமை, வாழ்வு, சந்தோஷம். நான் சாட்சி சொல்கிறேன், ஆனால் பயன்படுத்துறது நீங்கள். I always happen to have choice mayor ministries. She do say everything. நீங்கள் பயன்படுத்துங்கோ. She is very what என்ன சொல்கிறது, இட்ஸ் எ சிம்பிள் லைஃப் அண்ட் இட்ஸ் எ சிம்பிள் சால்வேஷன். ரொம்ப சுலபமான, அதாவது ரட்சிப்பு ரொம்ப சுலபமான விஷயம். நீங்கள் நிறையா கதைகள் கேட்கணும், நிறையா படிக்கணும், என்ன சொல்கிறது, நிறையா தியானம் பண்ணணும், நிறையா மனநம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மெமரி அண்ட் ரிவிஷன் இதெல்லாம் வேணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து விசுவாசத்தில் இதில் நிறையா பேசணும், நிறையா ஞாபகம் வச்சுக்கணும் இருக்குது. ஆனால் சாய்ஸ் மேயர்கிட்ட ஒரு தனித்துவமான அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதெல்லாமே வச்சுருந்தோ
ஷீ ஹேவ் அன் யதார்த்த செயலில் வச்சுக்கோங்க. பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் சாய்ஸ் மேட்டை நிறையாவே தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். பிகாஸ் ஷீ ஹேவ் அன் ஹெவன்லி என்ன சொல்கிறது நாலேஜ். ஆமாம். ஸோ நான் பரலோகத்துக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சாய்ஸ் மேயர் சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம பரலோகத்துக்கு பதில் சொல்கிறோம்னா ஸோ அப்போ வல்லமை நம்மளால் பயன்படுத்தப்படணும். நமக்கு அது ஒரு இது எருசலேமின் அடையாளமாக இருந்தால் பத்தாது, இது இப்போ அடிமையின் அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறது காரியம். ஸோ அப்போ நான் இருந்தேன், நான் நிதானித்தேன், நான் பயன்படுத்தினேன். நான் ஜாய்ஸ் மேயரோட ஒரு வார்த்தையிலே நான் இது பண்ணுறேன், அதாவது ஒன்றுபடுகிறேன். ஸோ அப்போ பார்க்கலாம். ஸோ she never hide of anything. She is from அசுசா ஸ்ட்ரீட். அசுசா ஸ்ட்ரீட் காலத்திலேருந்து அவங்க வல்லமை அது அமெரிக்கா என்கவுண்டரு. அந்த அந்நிய பாஷை வரமெல்லாம் முதல்ல ஆரம்பித்தது அங்கேருந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பட்ட நபரே நான் ஆவியில் நிறையிற நான் என்ன சொல்கிறது, நான் இப்போ தூய்மைப்படுத்தப்படுகிறேன், ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறதெல்லாமும் அவங்க சாட்சி தான். சரி, ஆனால் அவங்களே கூட சொல்லுவாங்க, என் ஜகம் கூரை மேலே போச்சான்னு கூட தெரியாது, கூரையை தாண்டி போச்சான்னு கூட தெரியாது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, தெர் இஸ் நத்திங் டு ஹைட் ஹியர். எதையும் மறைச்சி வைக்கிறதுக்காக இங்கே காரியம் இல்லை. ஆனால் காரியம் என்னன்னு கேளுங்கோ. இப்போ ஒரு 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 புரோட்டோக்காலாகவே போயிடுது, ஒரு இதுவாகவே அடையாளமாகவே போயிடுது. உன்கிட்ட என்ன தீர்க்க தரிசனம் இருந்தது, உன்கிட்ட என்ன வார்த்தை இருந்தது, சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கோ. அவங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? யூசி, நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படிங்கிறது இந்த மாதிரி இல்லை. நான் அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேன். ஆண்டவரும் என்கிட்ட அப்படியெல்லாம் பேச மாட்டார். ஸோ அப்போ நான் என்ன தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம், என்ன தான் கேட்டேன் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் எதை கேட்கணும்னு சொல்லி கொடுக்குறார். அதை சொல்லுங்க. ஆல்வேஸ் ஆஸ்க்கு, பரலோகம் வாழும் எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நான் உள்ள ஃபுல்லாகவே சொல்லுவேன், தெர் இஸ் நோ டைம். ஸோ ஆண்டவர் இதெல்லாம் கேளுங்கோ, எங்களை அனுதின உணவை கொடுங்கோ, எங்களை சோதனைகளை விடாதீங்கோ, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுத்தது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், இதெல்லாம் கேட்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ அப்போ நீங்கள் இதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் வல்லமையின் காரியத்தில் கூட. சரி, நம்ம கேட்டோம், நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம், நாம் தூய்மை அடைந்தோம், அதெல்லாம் சந்தோஷம். இதுதான் ஒரு ஒரு உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 பதிவு. கேளுங்க, நமக்கு என்ன பதிவு வருது? ஆமாம், நம்ம சபையில் இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்டது? சரி, எல்லோரும் இப்போ எல்லாமே நாங்கள் படிக்கிறோம், சந்தோஷம், நீங்கள் படிங்க, கிராஜுவேஷன் பண்ணுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிப்ளிக்கல் கிராஜுவேஷன் உங்களுக்கு தேவை. நீங்கள் படித்தவர்கள் புஸ்தகத்தை படிச்சுங்கோ, நீங்கள் பரீட்சை எழுதுனீங்கோ, இது உங்களுக்கு தெரியும், ரட்சிப்பு, மீட்பு உங்களுக்கு தெரியும். அப்புறம் இப்போ கிருபை, சத்தியம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இரக்கம், இதெல்லாம் தெரியுது, சந்தோஷம், நல்லது. ஆனால் நீங்கள் என்ன இடத்துல இருக்கிறீங்கோ அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் மேபி இப்படியும் அபிஷேகம், நான் இது என்ன சொல்கிறது, வேறு பிரிக்கப்படுதல், நான் வேறு, என்கிட்ட ஒருத்தர் அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க, நான் வேறு ஓகே, நான் ஏசப்பாவுக்கு மனவாட்டி, சந்தோஷம், நான் ஒன்றும் சொல்லலையே, நான் எதுவும் சொல்லலையே,
நீங்கள் ஏசப்பாவுக்கு மனவாட்டி சந்தோஷம், உங்கள் மனவாட்டி அப்படி சொன்னாங்களா? அது சொல்லுங்க. நான் வந்து இன்னாரோட மனவாட்டி அப்படின்னு சொன்னாங்களா? மாமி சொன்னாலா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஸோ ஆண்டவர் எனக்கு இதை சொன்னாரா தெய்வ தரிசனத்தில்? நோ, ஐம் நாட் பாதர்ட். ஐம் நாட் பாதர்ட். ஐ ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இருக்கணும். அதுதான் தாம்பத்தியம். ஆமாம், ஒருத்தரோட ஆளுமை, ஒருத்தரோட என்ன சொல்கிறது, உணர்வின் முடிவு இன்னொருத்தரோட உணர்வாக இருக்கக்கூடாது. ஆமாம், என்னோட மைண்ட் வந்து மாமிகிட்ட இருக்க வேண்டாம். தட்ஸ் வெரி பேட் டு ஹேப்பன் டு தட். ஆமாம், அவளோட மைண்டும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை ஒற்றுமை, டீம் ஒர்க் தான் வேணும். ஸோ இது நமது மைண்ட், நம்மளோட மைண்டு. ஓகே, நாங்கள் கதை சொல்லிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படகு, அது கவரை இருந்தது. அதில் இருந்தவன் பேர் ஹரீஷ். ஆமாம், அவன் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தான். அந்த படகை வந்து குச்சிட்டானே. லைஃப் ஜாக்கெட் இருந்தனால அவன் நீந்திக்கிட்டு இருந்தான். ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு, அவனை பாதுகாத்தது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கோ? லைஃப் ஜாக்கெட் இருந்தால் நீங்கள் கடல்லையும் குதிக்கலாம். சம்சார சாகரம்னு சொல்கிறாங்களோன்னு நான் வந்து நம்ம சம்சாரத்தை சொல்லலை, அது வந்து சம்சார சாகரம். அதாவது தட் இஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, சம்சாரங்கிறது வந்து நம்மளுடைய கிரியைகள். ஆமாம், எல்லாத்துக்கும் பலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என் பலன் உங்களுக்கான பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது ஒரு சாகரம் போன்ற பலன். ஆண்டவர் எல்லாருக்கும் ஆபிரகாமிய ஒரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். உங்கள் கடற்கரை மணல் அத்தனையாகன்னு உன்ட்ட சொல்கிறார். சந்தோஷம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் இதிலே வச்சு பார்க்கக்கூடாது. எதில் வச்சு பார்க்கக்கூடாது? நீங்கள் பர்சனலாகவே வச்சு பார்க்கக்கூடாது. ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு காஸ்ட் நஷ்டம் இருக்குது. ஆமாம், சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனால் கேள்வி என்னென்னா, இது அவங்க கஷ்டம். ஆமாம், அந்த தனிப்பட்ட நபரோட கஷ்டம், அந்த மனிதனோட கஷ்டம். இப்போ நாம் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ சூப்பர் நேச்சுரல் இஸ் ஆஃப் 99 வயசில் ஒருத்தர் பிள்ளை பெறுகிறான்னா அது சூப்பர் நேச்சுரல் இல்லைங்க. அது விஷயம் இல்லை. நீங்கள் அவன் பிள்ளையை பலி கொடுக்க போகும்போது ஒரு ஆடு அந்த முச்சடியிலே சிக்கி கொண்டதுன்னு பாருங்கோ, அதுதான் சூப்பர் நேச்சுரல். ஸோ அந்த ஆடு எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் பார்க்கலாம். எதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டா அப்படியே இறங்கி வந்துடுது. அப்படி நம்ம வந்து 5000 புருஷர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கு மேலான மக்களுக்கு நம்ம உணவளிக்க முடியும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அது வந்து வானத்து அப்பம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வானத்து அப்பம் நான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ எங்கேருந்தோ மேலே தயார் பண்ணியிருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதைத்தான் யோசிக்கணும். ஆமாம், சட்டியில் இல்லாமல் அகப்பையில் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி மேலே இல்லாமல் கீழே வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆண்டவர் ஒரு பரிசுத்தமாக பலியாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் நல்ல பலி. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து ஆசாரியத்துவத்தில் பிரச்சனை இல்லை. ஸோ இஸ் நாட் ரெபிள்ட் ஆஃப். அவர் வந்து சுத்திகரிப்புலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவரே சுத்திகரிப்பு, அவரே பலிபொருளாக இருக்கிறார். அவரே இந்த ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஸோ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஸோ அதனால் அவர் பலியாகவே இருக்கிறனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து போக்காடாக இருக்கிறனால, பாளையத்துக்கு புறம்பாக சுட்டரிக்கப்படுகிற ஆடாக இருக்கிறனால அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் எல்லா பகுதியிலையுமே இருக்கிறார். தெளிக்கப்படுகிற ரத்தமாகவும் இருக்கிறார். போக்காடு, பாளையத்துக்கு புறம்பாக சுட்டரிக்கப்படுகிற ஆடு, இப்படி எல்லா பகுதியிலையுமே அவர் சேர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கு வந்து இந்த சுத்திகரிப்பின் காரியத்தில் ஒரு லேவியனாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிந்துரைக்கும் தலைமை ஆசாரியனாக அந்த கஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் வந்து பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவர் அப்படிங்கிறனால இந்த கூடாரத்தில் அவருடைய பங்கு அவரே பரிசுத்தமாக இருக்கிறார். அதனால் அது வந்து அவருடைய பங்கு பரிந்துரையாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பரிந்து பேசுகிறவன் இப்போ பிரதான ஆசாரியன். பரிந்துரை என்ன? ரத்தம், கையில் இருக்கிற ரத்தம். ஸோ அப்போ
அவரே இப்போ பரிசுத்தத்துக்கான பரிந்துரையில் இப்போ பரிசுத்தமாகவே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் சாதாரணமாக நடந்ததா? இல்லை. மேலே ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தில் இவர் தலைமை ஆசாரியன். அந்த கூடாரம் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமை. நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையை தெரிஞ்சுக்கோங்க. மெல்கிசேதேக்கின் முறைமைங்கிறது ஏதாவது கதை சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் பாருங்க, அங்கே வந்து ஒரு 5 ராஜாக்கள் வராங்களா, பிடிச்சின்னு போகிறாங்க. லோத்தோடைய செல்வங்களெல்லாம் கூட்டின்னு போகிறாங்கோ. இல்லைன்னா அது வந்து ஆபிரகாமின் அடிமைகள் எல்லாருக்கும் நிறைய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு திருட்டு கும்பல். ஆனால் ராஜாக்கள் கும்பல். ஏன் ராஜாக்கள் கும்பல் வந்து திருட்டு கும்பல் பண்ணிட்டு ஏன் வந்து தேசத்தை பிடிக்கிறது, ஏன் வந்து கானானுக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கானான் வந்து யாராலையும் கிளைம் பண்ணல. கானானுக்கு ஒரு ராஜா இல்லை. அங்கே ஆபிரகாம் தான் இருந்தார், லோத்து தான் இருந்தார், ஏதோ ஒரு பெட்வென்ஸ் கூட்டம் இருந்தது அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் மேபி கானானுக்கு ராஜா இருந்திருந்தால் கூட பிடிச்சிட்டு போயிட்டான், தோல்வி அடைஞ்சிட்டான் வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நடக்குது. ஆனால் இங்கே மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ஒரு தலைநகரத்தில், எருசலேம்ங்கிற நகரத்தில் இருந்தானா அவன் வந்து ஒரு தெய்வீக மனிதனாக இருந்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க 5 பேர் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நகரத்துக்கு பாதுகாப்பு தேவை, இது வந்து கானானின் பிரதேசம். ஆனால் கானானுக்கு இங்கே ராஜா இல்லை, இங்கே ஆபிரகாம் தான் இருக்கிறாரு. அவர் கூட்டம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. லோத்தின் கூட்டம் இப்போ பிடிபட்டு போயிடுது. அது வந்து இந்த யோர்தானுக்கு அந்த பக்கம், அதனால் அது பிடிபட்டு போயிடுது. இப்போ நம்ம வந்து நம்ம பகுதியை பாதுகாக்கணும்னா நாம் இவங்களை வழியை போய் இவங்களை சண்டை போட்டு பாதுகாத்தா தான் உண்டுன்னு அவன் செஞ்சுருக்கான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், லோத்தை காப்பாற்றுறது ஒரு விஷயந்தான். ஆனால் அதுவே நாளைக்கு இவர் எருசலேம்ங்கிற நகரத்துக்கான ஒரு அச்சுறுத்தல் நீக்கப்படணுங்கிறத தெரிஞ்சு அவன் புறப்பட்டு முன்னாடியே வந்துடுறான் ஆபிரகாமை சந்திக்க. ஸோ அப்போ பாருங்க, இப்போ வந்து இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுது, இவனுக்கு முன்னாடியே புரியுது. அதுதான் சொல்கிறார், முன்ன ஆண்டவரே என்ன கூட்டின்னு வந்தார்ப்பா, ஆபிரகாமின் தேவன் என்ன கூட்டின்னு வந்தாருன்னு மெல்கிசேதேக்கு அடையாளம் பேசி உள்ளதை பேசி இப்படி வாங்கோ, இப்படி சேர்ந்துக்கோங்கோ, வழியை போய் உதவி பெற்றார். அதுவும் இப்படி ஒரு அரசாங்க உதவி மாதிரி. ஏன்னா அவன்ட்டு ஒரு 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 கூட்டமும் இருந்தது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிந்துரையின் காரியம் இருந்தது. ஸோ ஏன் பரிந்துரையின் காரியம் அவன்கிட்ட இருந்தது? ஏன்னா அவன் எருசலேம் நகரத்தில் இருக்கிறான், அவ்வளோதான். அது ஒரு நகரம், அது ஒரு பிரதேசம், அவ்வளோதான். அங்கே வந்து என்ன வந்து இவனுக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு, ஏதோ ஒரு இது வந்திருக்கு. ஆபிரகாம் அங்கே துன்பப்படுறது எருசலேமுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். சரி, எருசலேம் நீங்கள் கேட்டால் தான் கொடுக்கும். ஹெசேக்கியா ராஜா கேளுங்க, இந்த மாதிரி வந்தானே, இப்படி பேசுகிறானே, இவ்வளோ கேவலமாக, இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறானே, நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். ஸோ அது எருசலேமாக இருந்தால் கூட நீங்கள் கேட்டால் தான் அது தன்னுடைய உதவியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ பார்க்குறோம், எருசலேம் முற்றுகையில் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஆனால் முற்றுகையிலேயே ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டார். அங்கே இனிமேல் கடந்து வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கோட்டையை தாண்டி வர்றதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பெரிய இதை ஒரு வெற்றியை ஒரு தூதனை கொண்டு கொடுத்தார். சந்தோஷம். இப்போ நீங்கள் அதைத்தான் வந்து மெல்கிசேதேக்கு காரியத்துலையும் பார்க்குறீங்க. மெல்கிசேதேக்கு காரியத்தில் ஆபிரகாமை சேர்த்துக்கிட்டு அந்த 5 ராஜாக்களையும் பிடிச்சி சோதாம் காப்பாற்றப்படும், சோதாம் ராஜா கூட காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நமக்கு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன சூப்பர் நேச்சுரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோரியா மலையில் ஒரு ஆடு வெளிப்பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு முறைமையின் ஆடு. அங்கே வந்து ஒருத்தனுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ முன்னாடியே சொல்லப்பட்டிருக்க செய்தினா, முன்னாடியே செய்யப்பட்டிருக்க காரியம்னா, அப்போ முன்னாடியே கூடாரம் இருந்ததா? அந்த கூடாரத்தில் ஒரு போக்காடு இருந்திருக்கு, அந்த போக்காடை அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடு தான் ஆபிரகாமுக்கு இந்த முறிச்சடியில் கிடச்சிதா? அப்படி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். சூப்பர் நேச்சுரல் இஷ்யூஸ் ஷுட் நாட் பி ஆஃப் மேஜிக்கல். அப்போ நான் பார்க்கணும், சூப்பர் நேச்சுரலுங்கிறது இயற்கையின் அதீத செயல். ஆமாம், இயற்கையின் அதீத செயல்னால் அது வந்து ஒரு போக்காடை கேட்டுச்சு. ஸோ போக்காடை கேட்டுச்சு, ஒரு லிவிங் இதை கொடுக்கணுமே, சாக்ரிஃபைஸை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை அப்படியே விட்டுட்டாங்க.
விட்டுட்டாங்களா? அது எங்கேயோ ஆபிரகாம்னு ஒருத்தங்க இப்படி கத்தியை ஓங்கும்பொழுது அந்த ஆடு அவனுக்கு தெரிஞ்சு ஒரு போக்காடை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா? அது ஏற்கனவே சம்பிரதாயம் பண்ணது சொல்கிறாங்களோ. நீங்கள் போகிறேன் ஏதோ ஒரு கைங்கரியத்துக்கு நீங்கள் ஏதோ ஒன்று வாங்குறேன், சரி ஏதோ ஒன்று இது பண்ணுவோம், சர்ச்சில் வந்து ஒரு 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 சாப்பாட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லஞ்சுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வருவான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் போகிறீங்க கடையில் போய் பார்த்தா அவன் அப்போ தான் எல்லாத்துக்கும் மஞ்சள் பூசுகிறான், இதுக்காக்குறான், என்ன சொல்கிறது, ஊதுவத்தி காமிக்கிறான். அவன் முடிச்சிட்டான், உங்கள் இதை வந்து அவன் முடிச்சிட்டான். இப்போ நீங்கள் அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் சோத்திரம் சொல்லணும். ஸோ இட் இஸ் டு பி லைக் தட். ஆமாம், இட் இஸ் டு பி லைக் தட். நீங்கள் முதல்ல நாற்று நடும் போதே பூஜை பண்ணிட்டு தான் நட்டுருப்பாங்க, விதைக்கும் போதே நட்டுருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ எங்கே போனீங்கனாலும் அப்படி தான். ஆமாம், நீங்கள் இதை சொல்கிறீங்க, எந்த தேவதைக்குமே எதுக்குமே அங்கே மரியாதை இல்லை. ஆமாம், தொடப்படாது, தீண்டப்படாது, இதை பத்திரமா கொண்டு நீங்கள் இதுக்கு தான் போகணும், இஸ்ரேலுக்கு தான் போகணும். அவங்க ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படி சுற்றி பார்ப்பான். சுற்றி மறு இருக்குதா, மரம் இருக்குதா, இது இருக்குதா, ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு ஒரு எலுமிச்சை பழத்தை கூட அப்படி பார்ப்பான். ஆட்டை பேன் எடுத்து பார்ப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவன் வளர்த்துருக்கான், அது அவன் தோட்டத்தில் இருந்திருக்கு, அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது, அவன் ஆண்டவருக்கு அவனுடைய தேசத்தில் அப்படியெல்லாம் வேறு பிடிக்கப்பட்டு ஒரு பாதுகாக்கப்பட்டு வருகிற காரியமாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து மைனாரிட்டி ரிலிஜன் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், நீங்களே வச்சு பயிர் பண்ணால் கூட நடுறவன், அறுக்கிறவன், திங்கிறவன், இதெல்லாம் காரியம்தான். சரி, நீங்கள் இஸ்ரேலில் இருந்தால் கூட அதை யார் ஷிப் பண்ணாங்கோ, யார் இது பண்ணாங்கன்னு இருக்குது. கஷ்ட நஷ்டம் எல்லா இடத்துலையும் இருக்குது. சரியா? அங்கே நிறைய ஏத்திஸ்ட்லாம் இருக்கிறாங்க. சரி, சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையை சார்ந்து தான் இருக்குது. ஆனால் அது வந்து இதுவாக இருக்குது, ஒரு அற்புதமான காரியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்னண்ட பரலோகத்தின் பரம எருசலேமின் காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க. என்ன வாட் இஸ் மச் சூப்பர் நேச்சுரல் டு மீ அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நான் தான் இந்த இல்லை உண்மையாக சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு விஷயம் இருக்குது. தட் சேஸ் தட் எருசலேம் டேக்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் எருசலேம் எடுத்துக்கொள்கிறது, உங்கள் பாவத்தை எடுத்துக்கொள்கிறது, உங்களுடைய கான்ஷியஸ்னஸை அது வச்சுருக்குது. இஸ் அ சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு கதை சொல்கிறேன். அது கதையில் ஒரு வச்சுருக்காரு, ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், மற்றதெல்லாம் கான்ஷியஸ்னஸ் இல்லை. எருசலேம் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம், நீங்கள் எருசலேம் சொல்கிறது மட்டும் கேளுங்கோ அப்படின்னு அவங்க பாஸ்டர் சொல்லிட்டுருக்கா. எருசலேம் இஸ் சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அப்படி வச்சுக்கோங்க. நம்மளுடைய மேசியா தான் எல்லாத்துக்கும் அதிபதி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, மற்றதெல்லாம் மாயை, மற்றதெல்லாம் வந்து ஒரு இது அப்படின்னு நீங்கள் பட்டுப்படாமல் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுவும் போராடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போராடல, நம்ம பட்டுப்படாமல் இருக்கேன், எல்லாமே கனவுமே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பார்த்தால எல்லாமே கனவாக இருக்குது வாழ்க்கை. ஏன்னா எருசலேம் பெருகிறது, எருசலேம் ஏற்றுக்கொள்கிறது, எருசலேம் தெரிந்து கொள்கிறது. ஸோ பாருங்க, எல்லாமே இது எல்லாமே கற்பனை. சரி பாருங்க, ஒரு யானை வந்துச்சா உள்ளே பூந்துச்சா உடனே முதல்ல எந்திரிச்சு ஓடுறது பாஸ்டர் தான். எதுக்குப்பா, ஏன் ஓடினார்? அப்புறம் வந்து அவன் வந்து இவர் கேட்குறாரு, பிலீவர் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னப்பா, ஏன்னா நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் இத்தனை எருசலேம் எடுக்கிறது, எருசலேம் பெற்றுக்கொள்கிறது, எருசலேம் பாதுகாக்கிறதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த யானைக்கு போய் நீங்கள் பயந்து ஓடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க, எருசலேம் ஏற்கிறது, எருசலேம் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு நீங்கள் அதே எருசலேம் தான் என் ஓட்டம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எப்படி யானை வந்தது உண்மை இல்லைன்னு நினைக்கிறியோ, கனவுன்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி நான் ஓடினதும் கனவுன்னு நினச்சிக்கோ, நான் ஓடினதும் காரியம் இல்லைன்னு நினச்சிக்கோ. அதுதான் இதாக அர்த்தம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கோ, ஒரு 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 வாழ்க்கை பதிவு அப்படின்னு சொன்னால்
அது வந்து ஒரு 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 கண்டினியூஸ் இஷ்யூ. அதில் ஒரு யானை வந்துச்சு, நான் என்னை தற்காத்து கொண்டேன்னு நீங்கள் சொல்லணும். அது கனவாக இருந்தால் கூட, அது உண்மை இல்லாமல் இருந்தால் கூட, எருசலேம் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியும் எடுத்துக்கொண்டாலும் கூட, நான் எருசலேமில் ஓடினேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமாம், நான் கொடுத்து ஓடினேன், நான் பெற்றுக்கொண்டு ஓடினேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் கொடுத்தேன், நான் பெற்றுக்கொண்டேன், நான் கேட்டேன், நான் விசாரிக்கப்பட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுங்க. அப்போ தான் வந்து இது வந்து சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற பதத்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஹவு டு பி சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உங்களை ஏமாத்துறோம், நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. காரியம் என்னன்னு கேளுங்கோ. ஏமாத்துறவன் மனசில் எந்த இதுவுமே இல்லை, எந்த பதிவுமே இல்லை. ஏன்னா ஏமாத்துறவன் ஏமாற்றி முடிச்சுட்டான், அந்த காரியம் நடந்து விட்டது. ஏமாந்தவனுக்கு ஏமாற்றம் நடந்து விட்டது, காரியம் முடிஞ்சு போயிடுது. ஆனால் இங்கே ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏமாற்றுதல் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கு. ஏமாற்றுதல் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்குது. அது யார்? பிசாசு, சர்ப்பம். அது ஏமாற்றிட்டா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? குற்றச்சாட்டு பண்ணீங்க. இந்த பாம்பு தான் என்னை ஏமாற்றிட்டு அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, அதோட பிரதிபலிப்பை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே கேளுங்க, பூமி சபிக்கப்படுறது. எதுக்கு சபிக்கப்படுறது? ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏமாற்றம் விஷயம் இல்லை. அங்கே 2 பேருக்கு முன்னாடி மத்தியில் பூமின்னு ஒன்று இருந்தது, அது சாட்சி சொல்ல மறந்து விட்டது. அது என்ன நடந்தது, காரியம் என்னங்கிறது அதை சொல்லவில்லை. காரியத்தை நீங்கள் வந்து மரத்துக்கிட்டேயும் என்ன சொல்கிறது, இந்த பாம்புக்கிட்டேயும் மனுஷக்கிட்டேயும் தான் கேட்கணும். இப்போ யார் பதில் சொல்கிறா? யாருமே சொல்கிறது. ஏமாந்தவ கூட சொல்ல முடியல. என்ன இது ஏமாத்திட்டுன்னு தான் சொல்கிறாளே தவிர, நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து சாட்சியோட இடத்துல இருந்தீங்கன்னா, சாட்சியின் காரியத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல மரத்தை, ஜீவ விருட்சத்தை விளைவித்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பூமி அந்த நேரத்தில் சபிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஏசப்பா வந்தோடனே அது தனக்குள்ளே அதை பெற்றுக்கொண்டு ஜீவ விருட்சத்தை முளைப்பித்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சாட்சி உள்ள காரியத்தை பூமி செய்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார். என்ன சொல்கிறது, கல்லறையிலே மரம் முளைத்தது. கல்லறையில் மரம் முளைக்குமா? மண்ணறையில் வேணால் முளைக்கும். ஏன்னா மண் இது, மண்ணில் மரம் வரும். கல்லுலையா மரம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம வந்து சூப்பர் நேச்சுரல். ஸோ இஷ்யூ இஸ் யூ ஹாவ் டு கவுண்ட் இட். ஆமாம், மண் மரம் இதெல்லாம் வந்து இருந்தது, ஆனால் சாட்சி செய்யவில்லை. ஆனால் இங்கே வந்து சாட்சியானவர் இருந்தார். ஸ்ரீயின் வித்து இருந்தது. அது வந்து பரிசுத்தமாக இருந்தது. ஸோ ஏதோ வந்து பாவப்பட்ட பொம்மநாட்டி ஏதோ ஒரு மானக்கேட்டுக்காகவும் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காகவும் தான் இந்த மரத்துக்கிட்ட போயிட்டாலே தவிர வேறு வழி இல்லாமல் தான் போயிட்டாலே தவிர அவள் அங்கே நிர்வாணி ஆகலை. ஆனால் காரியம் சர்ப்பத்தால் ஏமாற்றுறதால் நடந்துட்டு அவள் கனியை சாப்பிட்டுட்டா. அந்த கனி அவளுக்கு பாவமாக போயிடுத்து. அது வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தி விட்டது. அவள் வந்து ஆம்பளையங்கிட்ட போட்டி போடுறா, பாரு நான் நிர்வாணி அவளை, நீ சாப்பிடு அப்படின்னா. அவன் சாப்பிட்டான், அவன் நிர்வாணி ஆகிட்டான். சரி, வேறு வழி இல்லை, இவளும் நிர்வாணி ஆகிட்டான். ஸோ அப்படி தான் ஆகுறது. ஸோ வேறு வழி இல்லையோன்னு இவ குற்றச்சாட்டு பண்ணால் அவனும் குற்றச்சாட்டு பண்ணான். ஸோ அப்படி தான் காரியம் போய் கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ இதில் யாராவது ஒருத்தர் நான் குற்றச்சாட்டு தான் பண்ணேன், வேறு வழி இல்லாமல் நான் குற்றச்சாட்டு பண்ணேன், நான் வந்து ஐ ஹாவ் டு டிஃபெண்ட் மை செல்ஃப். ஏன்னா மண் பேச மாட்டுது, மரம் பேச மாட்டுது, பாம்பு பேச மாட்டுது, நான் தானே பேசணும், நானாவது கான்ஷியஸாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு அவள் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்கள் எப்போ பண்ண முடியும்? ஏமாறதுக்கு முன்னாடி பண்ணணும். ஏமாந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண முடியுமா? இல்லை, பாவம் நடந்து விட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏமாற்றமும் ஒரு சாட்சியான செயல் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்திரீயின் வித்துலேருந்து வரணும். ஸோ ஆண்டவர் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார். ஸோ அது ஏமாற்றமாக முடியாது, அது ஜீவ விஷயமாக முளைத்து வரும்
அப்படியெல்லாம் நம்ம வந்து நாம் வந்து இதை வந்து சாட்சியான ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கணும். நமக்குள்ளே வந்து ஒரு அது வந்து வை இட் இஸ் டு பி சூப்பர் நேச்சுரல். ஆமாம், ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை ஏன் சூப்பர் நேச்சுரலாக இருக்குது? ஏன்னா நம்மளால் அப்படியும் வாழ முடியுமே, அடுத்தவனை குறை சொல்லியும் வாழ முடியுமே. அப்போ அது வந்து அப்போ நார்மல் வாழ்க்கை வந்து சூப்பர் நேச்சுரலாக தானே இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சூப்பர் நேச்சுரலுங்கிறது சும்மா நம்ம நினச்சதை பயன்படுத்துறது மட்டும் இல்லை, நாம் கேட்டு பயன்படுத்துறது, நாம் அடையாளம் தேடி பயன்படுத்துவது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்திரீன் வித்துன்னு அவள் சும்மா சாதாரணமாக ஸ்திரீன் வித்துன்னு வந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவள் தெய்வ தரிசனத்தை பயன்படுத்தினா, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளணும், எனக்கு நீங்கள் வரணும், எனக்கு நீங்கள் நீதி செய்யணுமே அப்படின்னு அவள் கேட்டு பெற்றுக்கொண்டு வந்தா. நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்கணும், எல்லாமே கேட்டு தெய்வ தரிசனத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு வரணும். ஸோ ஒரு நல்ல நேரத்துலையா ஆண்டவர் வந்தார்? இல்லை, அவள் ஏமாந்து போய் பாவியான நேரத்தில் கூட ஆண்டவர் வந்தார், அவள் கேட்டு பெற்றுக்கொண்டால் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம தெய்வத்தின் காரியத்தை தான் பேசிகிட்டு இருக்கோமா? இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. வாட் வி ஆர் சீயிங் இஸ் ஜஸ்ட் ஆஃப் ஏமாற்றப்பட்டதன் காரியத்தை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம், ஏமாந்துட்ட காரியத்தை தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். சரி, இதையும் நம்ம பேசலாமா? நமக்கு நேரம் இருக்குதா? மதியானம் ஆயிடுத்தே, மணி வந்து 1:07 ஆயிடுத்தே. பசிக்காதா? கண்டிப்பாக பசிக்கிறது, சாப்பிடணும். பட் யூசி இங்கே ஏமாற்றுதல் அப்படிங்கிறது இயல்பாக நடக்குது, அதுதான் செயல். அப்படி அது இயல்பாக இல்லாதபடிக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா, நம்ம வாழ்க்கை வந்து கட்டப்படணும், நம்ம குடும்பம் வந்து கட்டப்படணும்னா நம்ம அறிவோடு இருக்கணும். அப்படிங்கிறது தான், அறிவோடு இருக்கிறது தாங்க சூப்பர் நேச்சுரல். நீங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் வைக்கலாம், ஏசு சுமந்து கொண்டாரேன்னு பாட்டு பாடலாம், ஆனால் நீங்கள் அறிவை சுமக்கணும். ஆமாம், அது உங்களுக்கு சிலுவை மாதிரி இருந்ததுன்னா சந்தோஷம். ஆமாம், நீங்களும் சிலுவையை சுமக்கணும், அதானே ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் அறிவின் சிலுவையை சுமங்கோ, பாவத்தின் சுமையை இயேசு சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவை இல்லை. ஸோ அப்போ இது பாவம், எது பாவம்னா நாம் ஏமாற்றப்பட்டோம், அதுக்காக நாம் வந்து கேட்கவோ பெற்றுக்கொள்ளவோ தடைப்படக்கூடாது, அறிவோடு இருக்கணும். அது சத்சங்கம். நன்றி நண்பர்களே.